அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம இன்டகிரேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அதுக்கு நேர் வழி இல்லைங்களா? எனவே அதை எதை இன்டகிரேட் பண்ணணுமோ அதை நம்ம பார்க்கணும். அதில் சில மாதிரிகள், சில மாடல்ஸ் மறுபடியும் வரும். அதற்கு ஸ்டாண்டர்ட் இன்டகிரல்ஸ்னு பேர். அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் இன்டகிரல் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இதை மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லாட்டி சின்ன மாடிஃபிகேஷன் மூலமாக இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டுக்கு வருவதற்கு நீங்கள் முற்படணும். ஸோ தட் நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், சுலபமாக இன்டகிரேட் பண்ணிட முடியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் ஒரு இன்டகிரல் இந்த ஃபார்மில் இருக்குது. என்ன ஃபார்மில்? f dash of x divided by f of x dx. அதாவது இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷனாக இது இருக்குது. நான் பல தடவை பிள்ளைங்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், பாருங்கள் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் அங்கே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் tan x பண்ணும்போது நம்ம சொன்னோம் sin x by cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அங்கே பாருங்கள் பிள்ளைகளா sin x இப்படி நான் காமிச்சேன். இப்போ ஜெனரலைஸ் பண்ணி சொல்கிறோம், f of x உடைய டெரிவேட்டிவாக மேலே உள்ள இருக்கக்கூடிய நியூமரேட்டர் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்லோவாக செய்யலாம். எப்படி? திஸ் f of x வந்து நீங்கள் யூன்னு வச்சுக்கோங்க. தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x dx it becomes du. இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ எப்படி மாறிடும்? it becomes f dash of x dx is du, f of x is u, 1 by u du, it is log u, log of f of x plus c. எனவே ஒரு இன்டெக்ரல் ஆஃப் தி ஃபார்ம் f dash of x by f of x இருந்துச்சுன்னா it is log f of x ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இப்படி செய்ய வேண்டியதில்லை, இதிலிருந்து நேரடியாக எழுதிடலாம் பை இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? அடுத்து சரி, ஃபங்க்ஷன் f dash of x டிவைடட் பை f of x இருப்பதற்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் f of x இருந்தால், ஸ்கொயர் ரூட் ஆஃப் f of x இருந்தால், கேமரா கூட கொஞ்சம் டைட் க்ளோஸ்க்கு வந்துடலாம் இருந்தால், அப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள். சே திஸ் f of x யூன்னு வச்சுக்கோங்க. தென் யூ டிஃபரன்ஷியேட் du is equal to f dash of x dx. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் அப்போ எப்படி மாற்றிடலாம்? திஸ் f dash of x dx becomes du, this becomes square root of u. ஸோ u square root of u என்ன அர்த்தம்? u raised to the power 1 by 2. மேலே போகும்போது u raised to the power minus 1 by 2, minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1. So this is root of u divided by 1 by 2. So it is 2 into root u plus c, where u is equal to 2 into root of f of x plus c. இதன் பொருள் என்னன்னா, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தால் இனிமேல் இப்படி செய்ய வேண்டியதில்லை, நேரடியாக எழுதிடலாம் 2 into root of f of x plus c, as this is the standard integral. சரிங்களா? சப்போஸ் இந்த ஃபார்முலா இருந்தால் என்னது, I is equal to integral f dash of x f of x raised to the power n dx அப்படி இருந்துச்சுன்னா, again put f of x is equal to u f dash of x dx, that is f dash of x ds is equal to du. எக்ஸ்பிரஷன் சிம்பிளாக மாறிடுது பாருங்க. that is f of x raised to the power n becomes u power n, this becomes du, u power n plus 1 divided by n plus 1 plus c, where u is equal to f of x. சிம்பிள். அப்போ இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன் இருந்தால் இப்படி செஞ்சிடலாம். ஒரு முறை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா. that is f dash of x by f of x இருந்துச்சுன்னா log f of x, f dash of x divided by root of f of x இருந்துச்சுன்னா 2 into root of f of x, f dash of x into f of x raised to the power n dx அப்படி இருந்துச்சுன்னா f of x raised to the power n plus 1 divided by n plus 1 plus c. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் பிள்ளைங்களா, அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய இன்டகிரேஷனுக்கு மிக உதவியாக இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் இன்டகிரல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே sin x cos x உங்களுக்கு தெரியும், secant x tan x cosecant x cot x சொல்லி கொடுத்தோம். தென் இந்த ஜெனரல் மெத்தடையும் சொல்லி கொடுத்துருக்கோம். சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும், டீகாம்போசிஷன் தெரியும். இதனுடைய பொருள் என்னன்னா, இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய மேஜர் விஷயத்தை இப்போ உங்களால் சுயமாக செய்ய முடியும். சரிங்களா? இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க,
உங்கள் சந்தேகத்தை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி மற்ற பிள்ளைங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.